அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பஅது ஃபக்கத் கால அல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் அஸீம் வல் ஃபுர்கானில் மஜீத். சுப்ஹானல்லதீ அஸ்ரா பிஅப்திஹி லைலம் மினல் மஸ்ஜிதில் ஹராமி இலல் மஸ்ஜிதில் அக்ஸல் லதீ பாரக்னா ஹவ்லஹு லினுரியஹு மின் ஆயாத்தினா இன்னஹு ஹுவஸ் ஸமீஉல் பஸீர். ஸதகல்லாஹுல் அலிய்யுல் அஸீம். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி வஸல்லிம். அன்பிற்கினிய பெரியோர்களே, சகோதரர்களே, நண்பர்களே, பாசத்திற்குரிய தாய்மார்களே, நம் அனைவரின் மீதும் அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹுவின் பேரருள் என்றென்றும் நிறைவாக பொழியட்டுமாக என்று துஆ செய்தவனாக இந்த வார்த்தைகளை நான் ஆரம்பம் செய்கிறேன். அருமையான சகோதரர்களே, நாளைய தினம் நம்முடைய இந்திய நாடு முழுவதிலும் புனித மிஅராஜுடைய இரவு நினைவு கூறப்பட இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் நம்முடைய பள்ளிவாசல்கள் ஒவ்வொன்றிலும் நாளை இஷா தொழுகைக்கு பிறகு அந்த மிஅராஜினுடைய நினைவான சிறப்பு சொற்பொழிவுகள் நடைபெறும். அதிலே மிஅராஜினுடைய நிகழ்வுகளை நினைவு கூறுவார்கள். என் அன்பிற்கினிய சகோதரர்களே, இன்றைய இந்த உரையை தொடங்குவதற்கு முன்னால் நான் உங்களிடத்தில் ஒரு வேண்டுகோள் வைப்பேன். உங்களுக்கு அருகில் இருக்கிற பள்ளிவாசலில் அப்படி ஒரு மார்க்க சொற்பொழிவு நடைபெறும் என்றால் அதை கேட்க தவறாதீர்கள். அந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்க நீங்கள் தயங்கி நிற்காதீர்கள். இந்த மிஅராஜ் நினைவென்பது நம்முடைய ஈமானிய வாழ்க்கையை பொறுத்தவரை மிக மிக முக்கியமான ஒரு நிகழ்வு. நம்முடைய ஈமானின் உரைகள் அது என்று சொன்னால் அது மிகையாகாது. ஆரம்பகால முஸ்லிம்களில் உண்மையான சரியான முஸ்லிம்களை அடையாளம் காண வைத்ததில் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதான மிக ஆழ்ந்த நம்பிக்கையை, உறுதிப்பாட்டை, முஸ்லிம் உம்மத்தினுடைய நம்பிக்கையின் உறுதிப்பாட்டை நிரூபிக்க வைத்த நிகழ்வு மிஅராஜுடைய நிகழ்வு. அந்த நிகழ்வை நினைவு கூறுகிற ஒவ்வொரு தருணத்திலும் நம்முடைய ஈமான் வலிமை பெறுகிறது. மிஅராஜ் என்ன நடந்தது என்பது சிறு குழந்தைகளாக இருக்கிற காலத்திலிருந்து நாம் கேட்டுட்டு வர்ற செய்தி தான். எதுவும் புதிதாக இருக்க போகிறதில்லை. ஆனால் அந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொரு வருடமும் நாம் புது உற்சாகம் பெறுவோம். நம்முடைய ஈமான் வலிமை பெறும் சகோதரர்கள். அல்லாஹ் ஆச்சரியப்பட்டு சொல்லுகிற செய்தி அது. அல்லாஹ்வே ஒரு ஆச்சரியமான செய்தி கேட்டால் சுப்ஹான் அல்லாஹ் என்று சொல்லணும்னு நமக்கு மார்க்கம் கற்றுக் கொடுக்குது. ஒரு ஆச்சரியத்தை பார்த்தா சுப்ஹான் அல்லாஹ் சொல்லணும். அல்லாவே சுப்ஹான் அல்லாஹ் சொல்லி திருக்குரானில் பேசுகிற செய்தி இஸ்ரா என்கிற செய்தி. ஏனென்றால் அது மனிதகுலம் ஆச்சரியப்பட வேண்டிய செய்தி என்பதை உணர்த்தி காட்டுவதற்காக அல்லாஹ் அந்த விஷயத்தை பேச தொடங்குகிற போதே சுப்ஹான் அல்லாஹ் என்று சொல்லி அல்லாஹ் ஆரம்பிக்கிறான். திருக்குரானுடைய அல் இஸ்ரா அத்தியாயத்தில் இந்த வசனம் இடம்பெறுகிறது. அல்லாஹ் சொல்கிறான், சுப்ஹானல்லதீ அஸ்ரா பிஅப்திஹி லைலம் மினல் மஸ்ஜிதில் ஹராமி இலல் மஸ்ஜிதில் அக்ஸா. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் பரிசுத்தமானவன். அஸ்ரா பிஅப்திஹி, அவனுடைய அடியாரை அவன் இரவில் அழைத்து சென்றான். மினல் மஸ்ஜிதில் ஹராமி, மக்காவில் இருக்கிற மஸ்ஜிதுல் ஹராம் பள்ளிவாசலில் இருந்து இலல் மஸ்ஜிதில் அக்ஸா, ஜெருசலத்தில் இருக்கிற மஸ்ஜிதுல் அக்ஸா, ஜெருசலத்தில் இருக்கிற மஸ்ஜிதுல் அக்ஸா பள்ளிவாசலுக்கு அவன் இரவில் அழைத்து சென்றானே, அந்த அல்லாஹ் மிக பரிசுத்தமானவன். சுப்ஹான் அல்லாஹ் என்று மிக சுருக்கமாக இந்த திருக்குரானுடைய வசனம் மிஅராஜினுடைய செய்தியை பேசுகிறது. மிஅராஜினுடைய விரிவான தகவல்களை நாம் ஹதீஸ் நூல்களில் தான் பார்க்கிறோம். திருக்குரான் மிஅராஜை பற்றி பேசக்கூடிய வார்த்தைகள் மிக குறைவு. ஆனால் அந்த குறைவின் அந்த நிகழ்வின் மொத்த சாரத்தையும் மொத்த கணத்தையும் அல்லாஹ் சுப்ஹானல்லாஹ் என்று சொல்லி அல்லாஹ் ஆரம்பிக்கிற அந்த வார்த்தை அந்த நிகழ்வின் மொத்த கணத்தையும் சொல்லிவிடுகிறது.
இது நாம் நினைவில் வைத்திருக்க வேண்டிய ஒரு செய்தி நண்பர்களே. இதில் மிக முக்கியமாக கவனிக்கப்படுவதற்கு பல செய்திகள் இருக்கிறது. அதில் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில் கவனிக்கப்பட வேண்டிய ஒரு நபர் முத்இம் இப்னு அதி என்பவர். அவர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பேர் உபகாரியாக இருந்தார். 3 இடங்களில் இஸ்லாமிய வரலாற்று அறிஞர்கள் அவருடைய உபகாரத்தை எடுத்துச் சொல்வார்கள். 1, மக்காவின் காஃபிர்கள் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அவர்களது குடும்பத்தார்களையும் 3 வருடம் சமூக பகிஷ்காரம் செய்து வைத்திருந்தார்கள். முஸ்லிம்களோடு எந்த உறவும் கொள்ளக்கூடாது என்று மக்காவின் மக்களை தலைவர்கள் கட்டுப்படுத்தி வைத்திருந்தார்கள். அந்த காலகட்டத்தில் முஸ்லிம்கள் பெரும் சிரமத்திற்கு ஆளானார்கள், சொல்லனா துயரத்திற்கு ஆளானார்கள். முஸ்லிம்கள் வசிக்கிற பகுதிகளிலிருந்து குழந்தைகள் உணவின்றி குழந்தைகள் அழுகிற குரல்கள் மக்காவிற்கு கேட்கும் என்று நமக்கு வரலாறு சொல்லுகிறது. அந்த கடுமையான உத்தரவை, பகிஷ்காரம் செய்கிற உத்தரவை ஒரு பலகையிலே எழுதி மக்காவின் காஃபிர்கள் காபாவின் உள் சுவற்றில் மாட்டி வைத்திருந்தார்கள். முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு முறை அல்லாஹ் சொல்லிக் கொடுத்தான். காஃபிர்கள் எழுதி வைத்திருக்கிற அந்த பலகை, அதில் எழுதப்பட்டிருக்கிற உத்தரவு அநீதி என்கிற காரணத்தினாலே காபாவுக்கு உள்ளே வைக்கப்பட்டிருக்கிற அந்த பலகையை கரையான் அரித்து விட்டது என்று அவர்களுக்கு சொல்லுங்கள் என அல்லாஹ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்தான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய சிறிய தந்தை அபூ தாலிபிடத்தில் இந்த செய்தியை சொன்னார்கள். அது முக்கியமான ஒரு கட்டம். மக்காவின் காஃபிர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி குறை முறையிடுவதற்காக அபூ தாலிபிடத்திலே வந்த கட்டத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த செய்தியை சொன்னார்கள். தன்னுடைய சகோதரருடைய மகனின் சத்தியத்தன்மையை புரிந்து கொண்டிருந்ததனால் அபூ தாலிப் மக்காவின் காஃபிர்களிடத்திலே சொன்னார், என்னுடைய சகோதரருடைய மகன் நீங்கள் அவருக்கு எதிராக எழுதி வைத்திருக்கிற தீர்மான பலகையை கரையான் அரித்து விட்டது என்று சொல்லுகிறார். நீங்கள் அவர் உண்மையாளர் என்று அறிந்து கொள்வதற்காக நீங்கள் அதை சென்று பாருங்கள். ஒருவேளை அப்படி அது அரிக்கப்படாமல் இருக்குமானால் நான் அவரை உங்களிடம் ஒப்படைத்து விடுகிறேன், நீங்கள் என்ன வேண்டுமானாலும் செய்து கொள்ளுங்கள் என்று அபூ தாலிப் சொன்னார். அப்படி சொன்னபோது அதை கேட்டுக்கொண்டிருந்த முத்இம் இப்னு அதி வேகமாக ஓடி சென்று காபாவுக்கு உள்ளே பார்த்து அந்த பலகையை, அந்த கரையான் அரித்திருந்த பலகையை தூக்கி வீசினார் என்று வரலாறு சொல்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது கொண்டிருந்த அன்பினாலும் மரியாதையினாலும், அப்போது பெருமானாருடைய கொள்கையை ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தாலும் கூட முத்இம் இப்னு அதி பெருமானாருக்கு எதிரான அந்த பலகையை தூக்கி எறிவதில், அந்த தூக்கி எறிவதற்காக காபாவுக்குள்ளே ஓடி சென்ற 6 பேரில் ஒருவராக முத்இம் இப்னு அதியும் இருந்தார் என்று வரலாறு சுட்டி காட்டுகிறது. இது ஒன்று, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஆதரவாக அவர் இருந்த ஒரு இடம். 2வது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்களுடைய 50வது வயசில் அவர்களுக்கு பெரும் ஆதரவாக இருந்த அபூ தாலிபின் இழந்தார்கள். அபூ தாலிப் வஃபாத்தானார். அதற்கு பிறகு 3 நாட்களில் ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களும் வஃபாத்தானார்கள். இந்த 2 பேரும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பாதுகாக்கிற ஒரு பெரும் அரணாக இருந்தார்கள். அருமையானவர்களே, வரலாற்றில் நாம் ஒரு செய்தி படிப்போம். மக்காவின் முஸ்லிம்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு சொல்லனா துயர் தந்தார்கள் என்று நாம் செய்தி படிப்போம். அவர்களை அடித்தார்கள், பாலைவன மணலிலே இழுத்து சென்றார்கள், அவர்களுக்கு பல வகையிலும் தொல்லை கொடுத்தார்கள், கட்டி வைத்து அடித்தார்கள். சுமையா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை அவர்களது மர்ம உறுப்பில் அம்பெய்து கொலை கூட செய்தார்கள். இப்படியெல்லாம் பலருக்கும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒரே காரணத்திற்காக மக்காவின் காஃபிர்கள் தொல்லை கொடுத்தார்கள் என்கிற செய்தியை நாம் கேள்விப்படுறோமே. அப்போ எல்லாம் நாம் கவனிக்கணும், அந்த கட்டத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட மற்றவர்களுக்கெல்லாம் தொல்லை ஏற்பட்டது. ஆனால் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நோக்கி விரல் நீட்டி பேசுவதற்கு கூட எவரும் அஞ்சினார்கள், தயங்கினார்கள். அதற்கு காரணம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கார்டியனாக, பாதுகாப்பு அரணாக அபூ தாலிப் இருந்தார். அதே போல் ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் இருந்தார்கள்.
அபூ தாலிபு இறந்த பிறகு குறைஷிகளின் தலைவராக அபூ லஹபு பொறுப்பேற்றார். அபூ லஹபும் பெருமானாருடைய சிறிய தந்தைகளில் ஒருவர், சாச்சாமார்களில் ஒருவர். அபூ லஹபு பெருமானாருக்கு கொடுத்து வந்த பாதுகாப்பை விலக்கி கொண்டார். அதுவரை அபூ தாலிபு கொடுத்து வந்த பாதுகாப்பிலிருந்து அபூ லஹபு தன்னை விலக்கி கொண்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பாதுகாப்பு கேள்விக்குறியானது. அன்றைய மக்காவின் சூழலில், பொதுவாக அன்றைய அரபகத்தினுடைய சூழலில் ஒரு அரசு அமைப்பு என்றெல்லாம் இருக்கவில்லை. மக்கள் தனித்தனி குழுக்களாக கூட்டம் கூட்டமாக வாழ்வார்கள். நாடோடிகளைப் போல கூட்டம் கூட்டமாக வாழ்வார்கள். அந்த கூட்டத்துக்கு என்று யார் பெரியவரோ அவருடைய பாதுகாப்பில் இருப்பவர்கள் அவருடைய பாதுகாப்பில் இருக்கலாம். அவர் மற்றவர்களிடமிருந்து அவரை பாதுகாப்பார். அப்படி இல்லாதவர்களுடைய உயிருக்கு ஆபத்து, அவர்களுடைய உடைமைகளுக்கும் ஆபத்து. யார் வேண்டுமானாலும் அவர்களை எதுவும் செய்யலாம், அவர்களுடைய உடைமைகளை கொள்ளையடித்து செய்யலாம், அவர் செல்லலாம். அதை கேட்பதற்கு யாரும் இருக்க மாட்டார்கள். அபூ தாலிபுக்கு பிறகு அபூ லஹபு குறைஷிகளின் தலைவராக பொறுப்பேற்ற போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை கேள்விக்குறியானது. அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனக்கு ஒரு ஆதரவை தேட வேண்டிய நிர்பந்தத்திற்கு ஆளானார்கள். அதனால் மக்காவிலிருந்து 85 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற தாயிஃப் நகரத்தில் அவர்களது உறவுக்காரர்கள் இருந்தார்கள். அங்கு சென்று ஆதரவு கேட்கலாம் என்று சென்றார்கள். அங்கு 3 சகோதரர்கள், அப்து யாலை அவருடைய 2 சகோதரர்களாக 3 சகோதரர்கள் அங்கே முக்கிய பொறுப்பில் இருந்தார்கள். அவர்களை சந்தித்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மார்க்கத்தின் செய்தியை எடுத்து சொன்னார்கள். அப்போது அவர்களுக்கு பெரும் ஏமாற்றம் கிடைத்தது. அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒத்துக்கொள்ளவில்லை என்பது மாத்திரமல்ல, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கேலி செய்தார்கள். திரும்ப திரும்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவமதித்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 10 நாட்கள் தாயிஃபிலே தங்கியிருந்து திரும்ப திரும்ப அவர்களை சந்தித்து பேசிக்கொண்டே இருந்தார்கள். ஆனால் அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு சரியான பதிலை சொல்லவில்லை. ஒரு கட்டத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கேட்டாங்க, சரி, என்னோட கருத்தை நீங்கள் ஒத்துக்கலை, உங்கள் சொந்தங்கிற காரணத்திற்காக எனக்கு ஒரு பாதுகாப்பு கொடுங்கள் என்று கேட்டார்கள். அதையும் அவர்கள் மறுத்து விட்டார்கள். 3வதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு ரிக்வெஸ்ட் பண்ணாங்க, ரொம்ப பணிவாக. நான் மக்காலிருந்து இங்கே வந்தேங்கிற செய்தியை மக்காக்காரங்களுக்கு சொல்லிடாதீங்க, நான் வந்த செய்தி சொல்லாதீங்கன்னாங்க. ஆனால் அதை கூட அவர்கள் ஒத்துக்கொள்ளவில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்ததையும் அவர்களது பேச்சை தாங்கள் கேட்காமல் அவரை திருப்பி அனுப்பிவிட்ட செய்தியையும் கூட மக்காவின் காஃபிர்கள், தாயிஃபின் மக்கள் மக்காவின் காஃபிர்களுக்கு சொல்லி அனுப்பிவிட்டார்கள். அப்படி எல்லா நிலையிலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவர்கள் ஏளனப்படுத்தினார்கள், உதாசீனப்படுத்தினார்கள் என்பது மாத்திரமல்ல, அவரை தாயிஃபிலிருந்து சீக்கிரமாக வெளியேற்றுறதுக்காக சிறுவர்களை வைத்து கல்லால் எறிந்து அவரை வெளியேற்ற கல்லால் அடித்தார்கள். நமக்கு தெரிஞ்ச செய்தி. சாலையின் ரோட்டினுடைய 2 புறத்திலும் அணிவகுத்து நின்ற பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவர்கள் மீதும் அவரோடு இருந்த ஸைத் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மீதும் கல்லை எறிந்தார்கள். அந்த கற்கள் பட்ட காயத்தில் பெருமானாருடைய உடம்பிலிருந்து இரத்தம் வழிந்தோடியது. அந்த இரத்தம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அணிந்திருந்த தோளிலான சாக்ஸில் வந்து சேர்ந்து கொண்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த காயங்களோடு மக்காவை விட்டு தாயிஃபை விட்டு அவர்கள் புறப்பட்டு வருகிற போது மக்காவிலே அவர்களது நிலைமை கேள்விக்குறியாக இருந்தது. அவருடைய பாதுகாப்புக்கு அங்கே என்ன உத்தரவாதம் என்ற நிலை கேள்விக்குறியாக இருந்தது. அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்காவினுடைய ஒரு பெரிய பிரமுகராக இருந்த அஹ்னஸ் இப்னு ஷுரைக் என்பவருக்கு ஒரு தூது அனுப்பினார்கள். எனக்கு நீங்கள் அடைக்கலம் கொடுங்க அப்படின்னு கேட்டாங்க. என்ன ஆச்சரியம் பாருங்கள். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவின் மைந்தர், மக்காவினுடைய பெரும் தலைவராக இருந்த அப்துல் முத்தலிபினுடைய பேரக்குழந்தை, குறைஷி குடம்புத்து இளவல். அவர்களுக்கு மக்காக்காரர்களால் அல்லமீன் சாதிக் என்று பாராட்டு புகழும் பெற்ற பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நிலைமையை பாருங்கள். மக்காவுக்குள்ளே நுழையிறதுக்கு யாராவது ஒருத்தருடைய பாதுகாப்பு தேவை அப்படின்னு இருந்துச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அஹ்னஸ் இப்னு ஷுரைக் கிட்ட இடத்திலே சொல்லி அனுப்பினார்கள், எனக்கு நீங்கள் பாதுகாப்பு கொடுங்க. அவர் மறுத்துட்டார், நான் உங்களுக்கு பாதுகாப்பு தர்ற நிலையில் இல்லை அப்படின்னு மறுத்துட்டார். இன்னொருத்தர்கிட்டையும் சொல்லி அனுப்புனாங்க, எனக்கு நீங்கள் பாதுகாப்பு கொடுங்க. 2ஆம் அவரும் மறுத்துட்டார். 3ஆவதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முத்அம் இப்னு அதி இடத்திலே சொல்லி அனுப்பினார்கள், எனக்கு நீங்கள் பாதுகாப்பு கொடுங்க.
முத்தைம் இப்னு அதி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்ட உடனே தயாரானார். முதல்ல அவர் பாதுகாப்பு கவச ஆடைகளை எல்லாம் எடுத்து அணிந்து கொண்டாராம். ஒரு யுத்தத்துக்கு போவது போல கவச ஆடைகளை எல்லாம் எடுத்து அணிந்து கொண்டார். அவருடைய ஆண் வாரிசுகளை எல்லோரையும் அழைத்து எல்லாரையும் கவச ஆடைகளை அணிந்து கொள்ளுமாறு சொன்னார். எல்லாரையும் கூப்பிட்டுட்டு நேராக காபாவுக்கு முன்னாடி வந்து நின்று சொன்னார், நான் முகம்மதுக்கு அடைக்கலம் கொடுத்திருக்கிறேன் என்று சொன்னார். அப்போது அபூஜஹல் கேட்டான், நீ என்ன நீயும் மதம் மாறிட்டியா, அக்கது சபாத்த நீயும் மதம் மாறிட்டியான்னு கேட்டான். அவர் சொன்னார், இல்லை இல்லை, ஆனால் நான் முகம்மதுக்கு அடைக்கலம் கொடுத்துருக்கேன். அதை அவர்கள் ஒத்துக்கொண்டார்கள். அதன் பிறகுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாயிஃபிலிருந்து அவர்கள் மக்காவுக்குள்ளே நுழைய முடிந்தது. அந்த கட்டத்தில் தான் அல்லாஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிஅராஜ் என்கிற இந்த மிகப்பெரிய ஆச்சரியமான நிகழ்வை இந்த சிறப்பை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வழங்கினான். இப்போ நம்ம இதில் பார்க்குறது என்னென்னா, ரெண்டாவது ஒரு உதவி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முத்தைம் இப்னு அதி செய்தார். அவர் இன்னொரு உதவியை செஞ்சிருக்கிறார். முஸ்லிம்களுடைய வரலாற்றில் கவனிக்க தகுந்த ஒரு உதவி. மதீனாவிலிருந்து முதல் முறையாக இஸ்லாத்தை தழுவியவர்களில் ஒருத்தர் சஅத் இப்னு உபாதா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. மதீனாவுடைய ஹஸ்ரஜ் குடும்பத்தினுடைய தலைவராக இருந்தவர். அவர் இஸ்லாத்தை தழுவுவதற்காக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பார்க்க வந்த இடத்துல மக்கா காஃபிர்கள்ட்ட சிக்கிட்டார். அவங்க அவரை கட்டி, கையை கட்டி, காலை கட்டி, உடல்ல எல்லாம் கைத்தை சுற்றி மக்காவுக்கு இழுத்துட்டு வந்தாங்க. முத்தைம் இப்னு அதி அதை பார்த்தார். அதை பார்த்துட்டு மக்காக்காரங்கள்ட்ட சொன்னார், இவரை நீங்கள் தொல்லைப்படுத்தக்கூடாது, இவரை நீங்கள் விடுதலை செய்திடணும், இவர் எங்கள் ஆதரவாளர் மதீனால என்று சொல்லி சஅத் இப்னு உபாதா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை விடுதலை செய்தார் முத்தைம் இப்னு அதி. இப்படி 3 கட்டத்தில் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பேர் உதவியாளராக இருந்தவர் முத்தைம் இப்னு அதி. அருமையான சகோதரர்களே, வரலாற்றில் ஒரு ஆச்சரியம் என்னன்னா, அந்த முத்தைம் இப்னு அதிக்கு ஈமான் கொள்ளும் வாய்ப்பை அல்லாஹ் வழங்கவில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மிஅராஜுக்கு போயிட்டு வந்துட்டாங்க. போயிட்டு வந்த பிறகு உடனடியாக அன்று காலையிலேயே அந்த செய்தியை மக்காவின் காஃபிர்களிடத்திலே சொன்னார்கள். அப்படியெல்லாம் சாதாரணமாக ஒத்துக்கொள்ளக்கூடிய ஒரு செய்தி அல்ல. மக்காவின் காஃபிர்களுக்கு இவர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அப்போது அவர்கள் எவ்வளவு தூரம் கேலி செய்ய முடியுமோ அவ்வளவு தூரம் கேலி செய்ய முயற்சி செய்தார்கள். காபாவுக்கு பக்கத்தில் இருக்கிற ஹத்தீமில் இருக்கிற ஹிஜ்ரி இஸ்மாயிலே உட்கார்ந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த செய்திகளை மக்காவின் காஃபிர்களுக்கு சொல்கிற போது அபூஜஹல் பக்கத்தில் நின்று கொண்டு போவோர் வருவோரையெல்லாம் அழைத்தானாம். வாங்க வாங்க, முகமது புதுசாக சொல்கிறார் கேளுங்க என்று. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இதை கேட்டால் எல்லாரும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை ஒரு கேலி பார்வை பார்ப்பாங்க அப்படின்னு நினச்சி மக்காக்காரங்களெல்லாம் அவன் திரட்டுனானா வாங்க முகமது என்ன சொல்கிறாரு கேளுங்கன்னு. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபித்துவத்தின் உறுதியோடு தனக்கு ஏற்பட்ட நிகழ்வை மக்களிடத்திலே சொன்னார்கள். அந்த நிகழ்வை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அவ்வளவு சாதாரணமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் அல்ல அது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனக்கு ஏற்பட்ட நிகழ்வை சொல்கிறாங்க. நான் உம்மு அஹானி அம்மாவின் வீட்டில் படுத்திருந்தேன். சஹீஹுல் புகாரியிலே இந்த ஹதீஸ் வருகிறது. கூரையை பிளந்து கொண்டு 2 மலக்குகள் இறங்கி வந்தார்கள். என்னை அவர்கள் காபாவுடைய ஹத்தீம் என்று இந்த இடத்திற்கு அழைத்து வந்தார்கள். அங்கே என்னை படுக்க வைத்து என் இதயத்தை பிளந்து அதை ஜம்சம் தண்ணீரால் சுத்தப்படுத்தி அதை இதயத்தை ஈமானால் நிரப்பினார்கள். அப்போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் புராக் என்கிற வாகனத்தை கொண்டு வந்தார். அது குதிரையினுடைய விட சற்று சிறியதாகவும் கழுதையை விட சற்று பெரியதாகவும் இருந்தது. அதற்கு முன்னால் அதுபோல ஒரு பிராணியை நான் பார்த்ததில்லை. பார்வை 8 தொலைவுக்கு அது ஒரு 8 வைக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பிராணியை பற்றி செய்த வர்ணனை ஹதீஸ்களில் இருக்கிறது. பார்வை 8 தொலைவுக்கு அது ஒரு 8 வைக்கிறது. அந்த பிராணியை அழைத்து வந்தார்கள். அங்கிருந்து என்னை ஜெருசலத்தில் இருக்கிற பைத்துல் முகத்தஸிற்கு அழைத்து சென்றார்கள். நான் செல்லும்போது எல்லா நபிமார்களும் அங்கே அணிவகுத்து நின்றார்கள். அவர்கள் எல்லோருக்கும் தலைமை தாங்கி நான் தொழ வைத்தேன்.
அதற்கு பிறகு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்னை வானுலகத்திற்கு அழைத்து சென்றார்கள். முதல் வானத்திலே நான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்தேன். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வலது பக்கத்தில் ஒரு கூட்டம், இடது பக்கத்தில் ஒரு கூட்டம் இருந்தது. வலது பக்கத்தில் இருப்பவர்களை பார்த்து அவர் சிரித்தார், இடது பக்கத்தில் இருப்பவர்களை பார்க்கிற போது அவர் அழுதார். இப்போ நான் யார் என்று கேட்டேன். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், இவர்தான் மனித குலத்தின் தந்தை ஆதம். அவரது வலதுபுறத்திலே இருப்பவர்கள் சொர்க்கவாசிகள், அவர்களை பார்க்கிற போது அவர் சிரிக்கிறார். இடதுபுறத்திலே இருப்பவர்கள் நரகவாசிகள், அவர்களை பார்க்கிற போது அவர் அழுகிறார் என்று சொன்னார். என்னை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வரவேற்றார்கள், எனக்காக துஆ செய்தார்கள். இரண்டாம் வானத்திற்கு என்னை அழைத்து சென்றார்கள். அங்கே ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் சந்தித்தேன். மூன்றாவது அவர் என்னை பாராட்டினார், துஆ செய்தார். மூன்றாவது வானத்தில் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சந்தித்தேன். நான்காவது வானத்தில் இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சந்தித்தேன். ஐந்தாவது வானத்தில் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சந்தித்தேன். ஆறாவது வானத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சந்தித்தேன். ஏழாவது வானத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சந்தித்தேன். இந்த நபிமார்கள் எல்லோரும் என்னை வரவேற்று பாராட்டினார்கள். அதற்கு பிறகு பிரபஞ்சத்தின் எல்லையாக இருக்கிற சித்ரத்துல் முன்தஹா என்கிற இடத்திற்கு என்னை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அழைத்து சென்றார். இதற்கு மேல் நான் வர முடியாது, நீங்கள் சென்று கொள்ளுங்கள் என்று சொன்னார். அதை கடந்து நான் சென்றேன். என்னுடைய ரப்பை நான் பார்த்தேன். முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஃபரைத்து ரப்பி பிஐனை ரஸி, என் தலையில் இருக்கிற இந்த கண்களால் என் ரப்பை நான் பார்த்தேன். இந்த உலகத்தில் மனித குலத்தின் மாபெரும் அதிசயமாக இந்த நிகழ்வை எடுத்து காட்டுகிற இடம் இது. படைத்தவனை இந்த உலகத்திலேயே பார்க்கிற வாய்ப்பை அல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மாத்திரமே கொடுத்தான். அது மாத்திரமல்ல, அதுக்கு பிறகு திருக்குர்ஆன் சொல்லுகிறது, ஃபௌஹா இலைஹி மா அவ்ஹா, அல்லாஹ் பெருமானாரோடு என்னவெல்லாம் பேச வேண்டுமோ அதையெல்லாம் பேசினான், அதையெல்லாம் சொல்லிக் கொடுத்தான். இந்த மா அவ்ஹா என்கிற வார்த்தைக்கு அதன் பொருள் என்ன? என்னவெல்லாம் வேண்டுமோ சொல்ல வேண்டுமோ எல்லாவற்றையும் அல்லாஹ் பெருமானாருக்கு சொல்லிக் கொடுத்தான். அல்லாஹ் அதற்கு பிறகு அவருக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொர்க்கலோகத்தை காட்டினான். நரகத்தை அவர்கள் பார்த்தார்கள். அங்கு இருக்கிற காட்சிகளை எல்லாம் அவர்கள் பார்த்தார்கள். அதற்கு பிறகு பெருமானாருக்கு அல்லாஹ் 50 நேர தொழுகையை இந்த நிகழ்வின் பரிசாக கொடுத்தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை பெற்றுக்கொண்டு திரும்பினார்கள். இடையிலே இடைமறித்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், உன்னுடைய சமூக மக்களால் இவ்வளவு தொழுகைகளை தாங்கிக் கொள்ள முடியாது, எனவே திரும்ப சென்று அல்லாஹ்விடத்திலே இதை குறைத்து கேளுங்கள் என்று சொன்னார். அதை கேட்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திரும்ப அல்லாஹுவை சந்தித்தார்கள். ஒரு பயணத்திற்கு சென்ற ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 10 முறை அல்லாஹுவை சந்தித்தார்கள். அப்படி சந்தித்ததனுடைய கடைசியிலே 5 வேளை தொழுகையோடு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திரும்பி வந்தார்கள். இவை அத்தனையும் எதற்குள் நடந்தது? அவர்கள் படுத்திருந்த படுக்கையின் சூடு ஆறுவதற்குள்ளாக இவை அத்தனையும் நடந்தது. இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்காவினுடைய காஃபிர்கள்ட்ட சொல்கிறாங்க. மக்காவின் காஃபிர்களுக்கு கொண்டாட்டம் ஆயிடுச்சு. ஆஹா, இது வரைக்கும் உங்களை பற்றி பேசுகிறதுக்கு என்ன சொல்கிறதுன்னு இல்லாமல் இருந்துச்சு, இப்போ கிடச்சிருச்சு. இப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவின் காஃபிர்களிடத்திலே சொல்லி கொண்டிருந்த போது இந்த முத்இம் இப்னு அதி என்று நாம் பேசிக்கொண்டிருந்தோமே, அவரும் அந்த இடத்துக்கு வந்தார். வந்த மனுஷன் என்ன சொல்லிட்டாருன்னா, உங்கள் நிலைமை நேற்று மாதிரி இல்லை முஹம்மதே என்று விட்டார். இதற்கு மேலே உங்கள் நிலைமை உங்களுடைய நிலை நேற்றை போல் இல்லை அப்படின்னு சொல்லிட்டார். சொல்லி அதை நிராகரித்தார். அந்த நிலையிலே அவருக்கான ஈமானுக்கான வாய்ப்பு தடைபட்டது. மிஅராஜை மறுத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை லேசாக கருதி அவர் பேசுகிற வார்த்தையாலே அவருடைய ஈமானிய வாய்ப்பு பறிபோனது. பெருமானாருக்கு பெரிய அளவிலே உதவியாக இருந்தவர் அவர் மூமினாகாமலே மௌத்தா போனார். அருமையானவர்களே, அதே நேரத்தில் வேறு சில பேரும் அப்படி ஈமானை ஏற்றுக்கொண்டிருந்தவர்கள், பெருமானாரை ஏற்றுக்கொண்டிருந்தவர்கள் இந்த நிகழ்வுக்கு பின்னால் ரசூலுல்லாஹ் விட்டு விலகி போயிட்டாங்க. ஆனால் அதே நேரத்தில் யார் உண்மையான மூமின்களாக இருந்தார்களோ, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வின் தூதர் என்கிற விஷயத்தில் உறுதி கொண்டு வைத்திருந்தார்களோ, அவர்களுடைய ஈமான் மிகப்பெரிய அளவிலே ருசுவானது, உறுதிப்பட்டது. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அந்த இடத்தில் அப்போது இருக்கவில்லை. அவர் வெளியிலிருந்து திரும்பி வருகிற போது அவரை இடைமறித்து ஒருத்தர் சொன்னார், இன்னுமா உன் நண்பரை நம்புகிறாய்? என்ன விஷயம்? ஒரு ராத்திரியில் அவர் மக்கால இருந்து ஜெருசலம் போயிட்டு வந்துட்டதா சொல்கிறாரு என்று அவர் அப்படி கூறினார்.
அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் திருப்பி கேட்ட கேள்வி, அவர் சொன்னாரா, முஹம்மது இதை சொன்னாரா? ஆம் என்று சொன்னபோது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், அப்படியானால் அவரை நான் நம்புவேன். இதைவிட தூரமான விஷயமாக, பாரதூரமான விஷயமாக இருந்தாலும் நான் அவரை நம்புகிறேன். தினசரி அவருக்கு அல்லாஹ்விடத்திலிருந்து வஹி வந்து கொண்டிருக்கிறது, வானத்திலிருந்து தினசரி அவருக்கு வஹி வருகிறது என்பதை நான் நம்புகிற போது, இன்னைக்கு ஒரு தடவை இவர் வானத்துக்கு போனாருன்னு நம்புறதுல, அல்லது இவர் இப்படி ஏற்பட்டது அவருக்கு அப்படி ஏற்பட்டதுன்னு நம்புறதுல எனக்கு என்ன ஆச்சரியம் இருக்கிறது? நான் அவரை அல்லாஹ்வின் தூதர் என்று நம்புகிற போது எல்லாவற்றையும் நம்புவேன் சொன்னார். அங்குதான் இந்த உலகத்தில் ஈமானை சரியாக உரசி பார்க்கிற ஒரு திட்டத்தை அல்லாஹ் வைத்திருந்தார். இஸ்லாம் இந்த உலகத்தில் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிரச்சாரத்தின் மூலமாகவே அது வெளிப்படத் தொடங்கிவிட்டது என்றாலும், அது உறுதிப்படுத்தப்படுவதற்கான இந்த இடத்திலிருந்து கடந்து போனால்தான் ஃபைனல் செக் பாயிண்ட்டுன்னு ஒன்று வச்சுருப்பாங்களா இல்லையா? நம்ம பல இடங்களுக்கும் போகிற போது அதை தாண்டி போனால் தான் பயணம் உறுதின்னு வச்சுருப்பாங்களா இல்லையா? அதே போல் இந்த இஸ்லாத்துக்குள்ளே வர்ற யாராக இருந்தாலும் இதை தாண்டி வந்தால் தான் சரியான மூமின்களாக இருக்க முடியும் என்கிற ஒரு உரைக்கல்லாக, ஈமானின் உரைக்கல்லாக அமைந்தது தான் மேராஜ் என்கிற நிகழ்ச்சி. இன்றைக்கும் நாம் அதை நம்புகிறோம். பாரதூரமான விஷயந்தான், நம்புகிறோம். ஏன்? இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க, அதனால் இது சத்தியம் என்று நாம் நம்புகிறோமே. அப்படி நம்புகிற இடத்தில் நம்முடைய ஈமான் உறுதிப்படுகிறது. அதனால் தான் அருமையான சகோதரர்களை நான் உங்களிடத்தில் சொன்னேன், எங்கே ஒரு இடத்துல மேராஜை பற்றி பயான் நடக்குதுன்னாலும் போய் உட்காருங்க, அதை கேளுங்க. அது வெறும் ஒரு கதை கேட்பு நிகழ்ச்சி மாத்திரமல்ல, அதை தான் நம்ம எப்போவுமே கேட்டுட்ருக்கோம். கதை கேட்பு நிகழ்ச்சி மாத்திரமல்ல, அந்த மேராஜினுடைய நிகழ்வு நம்முடைய ஈமானை வலுவேற்றக்கூடிய ஒரு நிகழ்வு, ஈமானை பரிசுத்தப்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு நிகழ்வு. ஹஸரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களைப் போல அவர்களை தொடர்ந்து எத்தனை சஹாபாக்கள் இன்றைக்கு இருந்தார்களோ அவர்கள் அத்தனை பேரும் இந்த மேராஜை நம்பியதால் அவர்கள் மூமின்களாக தொடர்ந்தார்கள். மேராஜை நம்பாதவர்களுக்கு ஈமானுடைய வாய்ப்பு கிடைக்கவில்லை என்பதை எண்ணி பார்க்கிற போது தான் இந்த மேராஜினுடைய ஆழமும் அழுத்தமும் என்ன என்று நம்மால் புரிந்து கொள்ள முடியும். எனவே அருமையான சகோதரர்களே, நாளை தினம் எல்லா இடத்திலும் பள்ளிவாசல்கள் நம்முடைய முன்னோர்கள் செய்து வைத்து மிகச்சிறப்பான ஏற்பாடு. அது யோசிச்சு பாருங்கள், அப்படி ஒரு ஏற்பாடு இல்லைன்னா இதை நம்ம கவனத்துக்கே வந்திருக்காது பாருங்கள். இன்றைக்கி இல்லை சூழலில் யோசிச்சு பாருங்கள், இப்படி மேராஜ் அப்படின்னு ஒரு பயான் நிகழ்ச்சி வச்சு அதை பற்றி பேசப்படுற காரணத்தினால தானே அது நமக்கு நினைவில் இருக்குது. அப்படி ஒரு நினைவு கூறுதல் இல்லாமல் இருக்குமானால் நம்ம தலைமுறைக்கு இத்தனை நூற்றாண்டுகளை கடந்தும் நம்ம தலைமுறைக்கு இந்த நிகழ்வு ஞாபகத்தில் இருக்குமா? நம்மள ஒவ்வொருத்தருக்கும் மேராஜை பற்றி கொஞ்சமாவது செய்தி தெரியும். ரசூல்லா வானத்துக்கு போயிட்டு வந்த நாளுன்ற செய்தியாவது தெரியும், கொஞ்சம் விவரமாக தெரியாட்டி கூட. இப்போ இன்றைக்கி நான் உங்களுக்கு அந்த வருஷங்களுடைய வரிசைப்படி சொல்லியிருக்கிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாற்றில் இப்படி ஒரு நிகழ்ச்சி நடந்தது என்பது முஸ்லிம் உம்மத்துகளில் இருக்கிற பெரும்பான்மையான மக்களுக்கு தெரியும் என்றால், அந்த ஈமானின் உரைக்கல்லாக இருக்கிற இந்த நிகழ்வு நமக்கு தெரியும் என்றால் அதற்கு காரணம், அதை நினைவு கூறுகிற காரணத்தினால தான் அது நமக்கு தெரிஞ்சது. எனவே அதை நினைவு கூறுகிற ஒரு வாய்ப்பை எந்த காரணத்தை சொல்லியும் நாம் தவற விட்டு விடக்கூடாது. சில பேர் குழப்பத்தை ஏற்படுத்துவதற்காக அதெல்லாம் அந்த தேதி உறுதி இல்லைம்பாங்க. இதை போல ஜனங்களை வழி கெடுக்கக்கூடிய வார்த்தை வேறு எதுவும் கிடையாது. 1400 வருஷங்களுக்கு முன்னால் இருக்கிற ஒரு நிகழ்வில் தேதியில் சில கருத்து வேறுபாடுகள் இருப்பதை பெரிதுபடுத்துகிறார்கள். ஆனால் இப்னு ஹஸம் போன்ற வரலாற்று ஆசிரியர்கள் முஸ்லிம் உம்மத்தினுடைய ஏகோபித்த கருத்துக்களில் ஒன்று, உம்மத்தினுடைய இஜ்மாஆன ஏகோபித்த கருத்துக்களில் ஒன்று, ரஜபு மாதத்தின் 27ஆம் நாள் இரவில் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேராஜுக்கு சென்றார்கள் என்கிற கருத்து ஏகோபித்த கருத்து என்று அவர்கள் வெளிப்படுத்தி சொல்லியிருக்கிற போது, எனவே சில பேர் எழுப்பக்கூடிய வீணான சந்தேகங்கள், நான் இதுக்கு முன்னாடி சொன்னேன் சைத்தானுடைய ஊசலாட்டங்கள், அது மாதிரி சாத்தானிய ஊசலாட்டங்களை சார்ந்தது. இந்த தேதி வேறு கருத்து வேறுபாடு இருக்குதுன்று அப்படி எல்லாமல்ல, முஸ்லீம் உம்மத்தினுடைய ஏகோபித்த முடிவின் அடிப்படையிலான ஒரு செய்தி. அது கருத்து வேறுபாடுகள் இப்படி இருக்குது, இது இப்போவா அது அப்படியா வேறு கருத்து இருக்கிறதுங்கிறது அது தவிர்க்க முடியாது.
1000 வருஷத்துக்கு முந்தைய ஒரு நிகழ்வு குறித்து பேசுகிற போது ஒரு துல்லியமான ஒரு தேதிங்கிறத அதில் கருத்து வேறுபாடு, தேதிகளில் கருத்து வேறுபாடு வர்றது வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு விஷயந்தான். நான் அடிக்கடி சொல்கிறது, நம்முடைய தாய் தகப்பனுடைய பர்த்டேயில் கூட அவங்க இந்த வருஷமா எந்த வருஷங்கிறது ஒரு குத்துமதிப்பான கணக்கு தான். ஆனால் மேராஜை பொறுத்த வரைக்கும் அப்படி கூட கிடையாது. இப்னு ஹஸம் போன்றவர்கள் சொல்வதன் அடிப்படையில் இது இந்த சமூகத்தினுடைய இஜ்மாஆன கருத்து. இஜ்மா என்றால் ஒன்றுபட்ட ஒரு கருத்து. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரஜப மாதத்தின் 27ஆம் நாள் இரவில் மேராஜுக்கு சென்றார்கள் என்கிற செய்தி. அந்த செய்திக்குள்ளே ஏராளமான விஷயங்கள் இருக்கிறது என்றாலும் கூட மிக முக்கியமாக நாம் கவனிக்க வேண்டியது, இந்த கேட்டை கடந்து போனால்தான் நாம் சரியான முஸ்லீம். பெருமானாருடைய வாழ்க்கையிலே இப்படி ஒரு நிகழ்வு நடந்தது என்பதை ஒத்துக்கொண்டு நடக்கிற போது தான் நாம் சித்தீக், நாம் தஸ்தீக் என்கிற இதை பெருமானாரை உண்மைப்படுத்தினோம் என்கிற அந்த தகுதிக்கு உரியவர்களாக நாம் ஆக முடியும். எனவே அருமையான சகோதரர்களை, நான் மீண்டும் கேட்டுக்கொள்வேன், உங்களுக்கு அருகில் நாளைக்கு இருக்கிற எங்காவது ஒரு இடத்திலே ஒரு பள்ளிவாசலில் இந்த மேராஜுடைய பயான் நடைபெறுகிற போது நீங்கள் அதில் சென்று கேளுங்கள். கண்டிப்பாக இந்த ஆயத்தை நீங்கள் செவியேற்பீர்கள். சுபஹான் அல்லதி, அல்லாஹ் தான் இந்த நிகழ்வை சொல்லுகிற போது சுபஹான் அல்லான்னு ஆரம்பிக்கிறான். சுபஹான் அல்லதினா என்ன அர்த்தம்னா சுபஹான் அல்லான்னு அர்த்தம். சுபஹான் அல்லா அஸ்ராபி அப்திஹி லைலம் மினல் மஸ்ஜிதில் ஹராமி இலல் மஸ்ஜிதில் அக்ஸா, அவனுடைய அடியாரை மக்காவில் இருக்கிற மஸ்ஜிதுல் ஹராம் பள்ளிவாசலிலிருந்து மஸ்ஜிதுல் அக்ஸா பள்ளிவாசலுக்கு இரவு நேரத்தில் அல்லாஹ் அழைத்து சென்றான். அல்லாஹ் அழைத்து சென்றான் அப்படின்றதுக்கு அப்புறம் அது சுபஹானல்லான்னு அது சந்தேகப்படுவதற்குரிய விஷயம் அல்ல. சுபஹானல்லான்னு நம்ம எந்த இடத்துல சொல்லுவோம்? சந்தேகத்தை வெளிப்படுத்துகிற இடத்துல சுபஹானல்லா சொல்ல மாட்டோம். சுபஹானல்லான்னா ஆச்சரியத்தை, ஆஹா என்ன அற்புதமாக நடந்துருச்சுன்னு சொல்கிற இடத்துல தான் சுபஹானல்லா சொல்லுவோம். அதுபோல் என்ன அற்புதமான நிகழ்வு என்பதை சொல்லி காட்டுற வகையில் அல்லாஹ் சுபஹானல்லா சொல்லி இந்த திருக்குரானிலே இந்த வசனத்தை மிகச்சிறிய அளவில் மிக பிரம்மாண்டமான மிக முக்கியமான ஒரு நிகழ்வு, அல்லாஹ் மிக சின்ன வார்த்தைகளில் இந்த சமூகத்திற்கு இந்த சுபஹானல்லா என்ற வார்த்தையை சொல்லி அதை அல்லாஹ் நமக்கு புரிய வைக்கிறார். நாம் ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு வருஷமும் சுபஹானல்லா என்று சொல்ல தகுந்த ஒரு நிகழ்வு தான் சுபஹானல்லா. என்ன அருமையான இந்த ஒரு நிகழ்வு நசீப் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கிடைத்திருக்கிறது, அவர்கள் வழியாக இந்த உம்மத்துக்கு கிடைத்திருக்கிறது என்று சொல்ல தகுந்த ஒரு நிகழ்வாக மேராஜுடைய நிகழ்ச்சி இருக்கிறது. மீண்டும் மீண்டும் நான் சொன்னது போல அந்த நிகழ்ச்சியிலே நீங்கள் பங்கேற்று அந்த பயானை கேளுங்கள். அதில் சொல்லப்படக்கூடிய கருத்துக்களை உண்மை என்று நாம் மீண்டும் மீண்டும் ஒத்துக்கொள்கிற போது நம்முடைய ஈமான் வலிமை பெறும். கேட்டு வந்த செய்திகளை நம்முடைய குடும்பத்தாரோடு நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள், குழந்தைகளோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். அவர்களுடைய ஈமானம் வலிமை பெறுவதற்கு அது துணை செய்யும். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக என்று துஆ செய்து நிறைகிறேன். வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.